வணக்கம் நண்பர்களே. எனக்கு பிடித்த தமிழ் பட வரிசையில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து 2 கிளாசிக்கல் கல்ட் ஹிட் படங்களின் நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதில் முதல் படம் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய உன்னால் முடியும் தம்பி படம். மற்றொன்று ராஜ்கமல் புரொடக்ஷன் தயாரிப்பில் சங்கீதம் சீனிவாசன் டைரக்ஷனில் உருவான அபூர்வ சகோதரர்கள் படம். இந்த 2 படங்களைப் பற்றிய நினைவுகளை சுவாரஸ்யங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல் படமாக உன்னால் முடியும் தம்பி படத்தை கூறுகிறேன். ஏனென்றால் வருடத்திற்கு 2-3 படங்களை மட்டுமே குடும்பத்துடன் தியேட்டர் சென்று பார்க்கும் வாய்ப்பு எனக்கு அமைந்திருந்த அந்த பள்ளிப் பருவ காலகட்டங்களில் 1988ஆம் ஆண்டு வெளிவந்த உன்னால் முடியும் தம்பி படம்தான் நான் முதலாக கமல் அவர்கள் நடித்து ஃபர்ஸ்ட் ரிலீஸில் தியேட்டரில் பார்த்த முதல் படம் ஆகும். கமல் நடித்த படங்களிலே ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் பிலிம் ஆகஸ்ட் இன்று வரை இருப்பது உன்னால் முடியும் தம்பி படம். ஏன் இந்த படத்தை கூறுகிறேன் என்றால், முதலாவதாக இப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள். இந்த படத்தை முதலில் நடிகர் சிரஞ்சீவியை வைத்து ருத்ரவீணா என்ற பெயரில் தெலுங்கில் இயக்கி வெற்றி பெற்றார். அதன் பிறகு அதே படத்தை தமிழில் கமலை வைத்து இயக்கி மாபெரும் வெற்றி பெற்றார். இந்த படத்திற்கு மற்றும் ஒரு முக்கிய விசேஷ காரணம் உண்டு. அது என்னவென்றால், கே. பாலச்சந்தர் அவர்கள் கமலஹாசனை கதாநாயகனாக நடிக்க வைத்து இயக்கிய கடைசி படமும் இதுதான். படங்களில் கதாநாயகர்கள் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார்கள். ஆனாலும் பெரும்பாலான படங்களில் அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் நம் நினைவில் இருக்காது. ஆனால் உன்னால் முடியும் தம்பி படத்தில் கமல் அவர்கள் ஏற்று நடித்து உதயமூர்த்தி என்ற சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட கதாபாத்திரம் காலம் கடந்தும் இன்றும் நிற்கிறது. இந்த படத்திற்கு கே. பாலச்சந்தர் அவர்கள் கமல் அவர்களுடைய பாத்திரத்திற்கு உதயமூர்த்தி என்று பெயர் வைத்ததற்கு முக்கிய காரணம் 80களில் புகழ்பெற்று விளங்கிய சமூக ஆர்வலரின் பெயரை உன்னால் முடியும் தம்பி படத்தின் கதாநாயகர்கள் மூலமாகவே பெரிய கருத்துக்களை விதைத்திருப்பார். ஜாதி பற்றும் பழமைவாதத்தில் முழுகிப்போன தந்தைக்கும் அதை எதிர்த்து போராடும் சமூக சேவையில் அக்கறை உள்ள மகனுக்கும் இடையே நடக்கும் போராட்டங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் மையமாக கொண்டு இப்படத்தை செதுக்கியிருப்பார் கே.பி. உதாரணமாக கர்நாடக இசை பாடல் பாடும் கச்சேரி மேடைகளில் வெகுஜன மக்களின் கஷ்டங்களையும் ஜாதி பாகுபாடுகளையும் கமல் ஜெமினி கணேசனை எதிர்த்து பாடும் காட்சிகளிலும் அது பொதுஜன ரசிகர்களுக்கு புரியும் வண்ணமும் காட்சிப்படுத்தியிருப்பார். இதற்கு இன்னொரு உதாரணம், கமல் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது அவருடைய வீட்டில் வேலை செய்யும் தோட்டக்கார தாத்தா மரம் செடிகளை நட்டுக் கொண்டு இந்த மரங்கள் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு பலன் தரும், அதுபோல நாம் பிறருக்கு செய்யும் உதவிகளை எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று கூறும் வசனங்கள் என பல இடங்களில் இப்படம் பொது சேவை, சாதிய பாகுபாடு, குறிப்பாக விளிம்பு நிலையில் உள்ள கிராம மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் என வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் மறைமுக அரசியலை பற்றி பேசியிருக்கும். உண்மையாக மக்களுக்கு போராடும் தலைவனாக கமல் தன்னுடைய திருமணத்தை நிறுத்தும் காட்சி என பல இடங்களை குறிப்பிட்டு கூறலாம். கமலின் தந்தையாக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசன் பிளகரி மார்த்தாண்டம் பிள்ளை எனும் கேரக்டரில் வாழ்ந்திருப்பார். பல இடங்களில் தன் அசாத்தியான நடிப்பால் ஸ்கோர் செய்திருப்பார். தந்திரமாக தன் மகனின் திருமணத்தை நிறுத்தும் காட்சி என பல இடங்களில் ரசிக்க வைத்திருப்பார். உயர் சாதி மக்களுக்கு இசையும் நடனமும் உரித்தானது என்று இருந்த காலகட்டத்தில் கர்நாடக இசையை வெகுஜன மக்களிடமும் கொண்டு சேர்த்த படங்களில் ஒன்றாக இந்த படத்தை கூறலாம். இதை சாத்தியப்படுத்தியது பாலச்சந்தரும் கமலும் இளையராஜாவும் மட்டுமே. நல்ல சமூக அக்கறை அம்சங்களுடன் கூடிய கதையில் நடித்ததுடன் அதனுடன் மசாலா கமர்சியல் ஐட்டங்களையும் சேர்ந்து சூப்பர் ஹிட்டான படங்களை கமல் 90 காலகட்டம் வரை, குறிப்பாக குணா படம் வருவதற்கு முன்வரை கொடுத்து கொண்டிருந்தார். ரஜினி படங்களுக்கு வசூல் ரீதியாக கடும் போட்டியை கொடுத்து வெற்றியும் கண்டார். ஒரு ரசிகனாக அந்த கமலை தான் நான் கமர்சியல் ஐட்டங்களை மொத்தமாக ஒதுக்கிவிட்டு சீரியஸான கதை அம்சம் கொண்ட படம் அல்லது முழுக்க இது காமெடி படம் என்ற இரு ஜனரில் பயணம் செய்யத் தொடங்கினார் கமல். இது பல இடங்களில் பல நேரங்களில் அவருக்கு சறுக்கலையே தந்தது. ஒரு ரசிகனாக எனக்கு இது மிகப்பெரிய வருத்தமே.
இந்த படத்தை எங்கள் ஊரில் இப்பொழுதும் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ராஜா தியேட்டரில் பார்த்தேன். இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்த படமாக அமைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம், இப்படம் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்களுக்கும் சரி, இக்காலகட்டத்திலும் வாழும் இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடல் படமாக அமைந்து